தூங்கி எந்திக்கிறான், சாப்பிட்டு கிளம்புறான் டீமை பார்க்கறதுக்காண்டி. சக்குராவும் சாஸ்கியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாஸ்கியும் நருட்டும் எப்பவும் போல வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான். எல்லாரும் கக்காஷிக்காண்டி வெயிட் பண்ணுறாங்க. லேட்டாக தான் வாரான். வழி மாறிட்டேன்னு சொல்ல நருட்டோ அடுத்து நம்மளுக்கு மாசான மிஷனை கொடுங்க சென்சேன்னு சொல்கிறான். அதுக்கு தான் போகிறோன்னு கக்காஷியும் சொல்கிறான். நருட்டோ நினைக்கான், எல்லா மிஷன்லையும் நீ தான் காப்பாற்றுற சாஸ்கி, இந்த வாட்டி நான் உன்னை காப்பாற்றுறேன்னு நினைக்கான். காப்பாற்றுற மாதிரி கனவு காங்க மிஷனுக்கு கிளம்புறாங்க. பார்த்தா அங்கே புல்லை பிடுங்க விட்டுட்டாங்க. நருட்டோ விதையோட சேர்த்து எல்லாத்தையும் வேகமாக பிடுங்கி எரிஞ்சிருதான். பார்த்தா வீட்டு ஓனர் வந்து டென்ஷன் ஆகி நருட்டோவை அடிக்கா. அடுத்து தண்ணியில் உள்ள குப்பையை சேகரிக்காங்க. எல்லாரும் சேகரிச்சுக்கிட்டு இருக்கையில நருட்டோ தடுக்கி விழுறான். பார்த்தா வேகமாக பள்ளத்தாக்க நோக்கி போகிறான். விழுறான். பார்த்தா எப்பவும் போல் சாஸ்கி நருட்டோவை காப்பாற்றிடுறான். அப்புறம் எல்லாரும் ஒரு நாயை கூட்டு வந்து சுற்றுறாங்க. எல்லாரும் சின்ன நாயை கூட்டிகிட்டு வராங்க. ஆனால் நருட்டோ மட்டும் பெரிய நாயை கூட்டிகிட்டு வரான். அது ட்ராப்பை நோக்கி போகுது. அவனை இழுத்துட்டு போய் வெடிப்பக்கம் கூட்டிகிட்டு போயிட்டு அது வெடித்து சிதறிடுறாங்க 2 பேரும். அப்புறம் நருட்டோவை தூக்கிட்டு போகிறாங்க. நருட்டோ சாஸ்கி மேலே கோவப்படுறான். நீ வேஸ்ட்டுன்னு சொல்கிறான். சாஸ்கி சொல்கிறான், நீ என்னை விட ஸ்ட்ராங்குன்னு நிரூபின்னு சொல்ல 2 பேரும் சண்டை போட நிற்காங்க. சாஸ்கின்னு நினைக்க இவனை மாதிரி கிறுக்கன்ட்ட நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பலை. இவனுக்கும் மேலே வெளியே நல்ல நல்ல ஃபைட்டர்லாம் இருக்காங்க, அவங்கள நான் பார்க்கணுன்னு. கக்காஷி சரி நான் இன்னைக்கு மிஷனை முடிச்சிட்டேன்னு சொல்கிறான். சரி நான் வாரேன்னு சாஸ்கி வீட்டுக்கு கிளம்புறான். சக்குரா துரத்திட்டே போகிறான், நானும் உன் கூட ஒன்றா வாரேனேன்ட்டு. நீயும் நருட்டோ ஒன்றுன்னு சாஸ்கி சொல்கிறான். நருட்டோவோட மோசமான ஆளுன்னு நீ சொல்கிறான். சக்குரா இதை கேட்டு கோவப்படுறா. கக்காஷி அப்படியே மறையிறான். அப்புறம் நருட்டோ ஒரு டப்பா துரத்திட்டு வருது. பார்த்தா தேர்டு ஹொக்காகே பேரன் கொனகமாரும் அவனோட ஃப்ரெண்ட்ஸோட வாரான். நருட்டோ என்னன்னு கேட்கான். வாங்க நம்ம நிஞ்சா கேம் விளையாடுன்னு சொல்ல, நான் வரல, நான் ட்ரைனிங் போகிறேன்னு சொல்கிறான். சக்குரா வாரா. கொனகமாரு கேட்கான், இவங்க தான் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டான்னு கேட்கான். நருட்டோ சந்தோஷத்தில் ஆமாம் ஆமான்னு சொல்ல நருட்டோவை அடிக்கா. சக்குராவை பார்த்து என்னோட பாஸை எப்படி அடிப்பேன்னு கேட்க அவள் கொனகமாருவே அடிச்சுட்டு போகிறா. கொனகமாரு யார் இவ லூசு மாதிரி இருக்கான்னு சொல்ல அவள் அளவுக்கு மீறி கோவப்படுறா. துரத்துறா. எல்லாரும் ஓடுறாங்க. கொனகமாரு ஒருத்தன் மேலே போய் மோதி விழுறான். அவன் வேற வில்லேஜிலிருந்து வந்திருக்காங்க. கக்காஷி மிஷனை ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போகிறான். நருட்டோ எப்படி பண்ணுறான்னு இருக்கா சென்சே கேட்க சாஸ்கியும் அதில் தான் இருக்கான், 2 பேரும் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். அப்புறம் கழுகு எல்லா சென்சைக்கும் சிக்னல் கொடுத்துட்டு போகுது. அவன் கொனகமாரு சட்டையை பிடிச்சி தூக்குறான். சக்குரா சொல்கிறா, ஏன் மேலே தான் தப்பு, அவனை விடுங்கன்னு சொல்கிறா. கொனகமாரு அவன் விடமாட்டுக்கான். நருட்டோ அடிக்க ஓடி வாரான். அவன் கையை அசைக்கான். நருட்டோ கீழே விழுறான். நீங்கள் எல்லாருமே வேஸ்ட்டுன்னு அவன் சொல்கிறான். இந்த பையனை 2ஆ உடைக்க போகிறேன்னு சொல்கிறான். அப்படி சாக்காகுறாங்க. அவன் கொனகமாருவை அடிக்க போகிறான். நருட்டோ ஓடி வாரான். ரத்தம் தெறிக்கி. பார்த்தா சாஸ்கி கல்லால் அடிக்கான். கொனகமாரு கீழே விழுறான். எல்லாரும் சாஸ்கியை ரசிக்காங்க. சின்ன பசங்கள்கிட்ட ஏன் மோதிரன்னு சொல்கிறான். நருட்டோ சாஸ்கியை பார்த்து கோவப்படுறான். இப்போவும் இவன் வந்துட்டானான்ட்டு. பெரிய ஆளாக இருந்தால் கீழவான்னு சொல்கிறான். அவன் ஒரு பொம்மையை எடுக்கான். அவன் கூட வந்தவன் இந்த பொம்மையான்னு பயப்படுதா. நிறுத்துன்னு அந்த அவனோட டீம்மேட் சொல்கிறான். சாஸ்கி சாக்காகுறான். அவன் சொல்கிறான், நீ நம்ம வில்லேஜோட பேரையே அவமானப்படுத்துறன்னு சொல்ல அவன் அப்படியே அடங்குறான். சாஸ்கி நினைக்கான், இவன் எப்படி வந்தான், சத்தமே இல்லாமல் வந்திருக்கானேன்னு நினைக்கான். இந்த மாதிரி ட்ரிக்ஸ்லாம் ஜொன்னின் லெவலில் உள்ளவங்க தான் பண்ணுவாங்கன்ட்டு. அப்புறம் தேர்டு ஹொக்காக எல்லா சென்ஸையும் வர சொல்லியிருக்காரு. எல்லாரும் வாராங்க. எல்லாரும் அவங்களே பேசுகிறாங்க. அதுக்குள்ளேயுமான்ட்டு எப்போ ஆரம்பிக்க போகுதுன்னு கேட்காங்க. இன்னும் 1 வாரத்தில்னு அவர் சொல்கிறாரு. பார்த்தா சுன்னின் எக்ஸாமுங்க. இந்த எக்ஸாம் ஒவ்வொரு ஆளோட ஸ்கில்லை பொறுத்து பிரிப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹொக்காகே, அடுத்து ஜோனின், அடுத்து சுனின், அடுத்து கென்னினுங்க. இது இப்போ வந்து சுன்னின் லெவல் எக்ஸாம் வச்சுருக்காங்க. இதில் யார் ஜெயிக்காங்களோ கென்னின்ல இருந்து சுன்னின் லெவலுக்கு போயிடுவாங்க. அதோட எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடில்